உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும், முட்டை வந்து ஒரு சிறந்த உணவு. தமிழக அரசு பள்ளி குழந்தைகளுக்கு டெய்லி ஒரு முட்டைன்னு சொல்லி 6 நாளைக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கர்நாடகா கவர்மெண்ட்டும் அதை ஃபாலோ பண்ணுறாங்க. முட்டை வந்து ஒரு சிறந்த புரத உணவு. இந்த புரதம் வந்து ஒரு சிறந்த புரதம் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, எல்லா விதமான அமினோ அமிலங்களும் இதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த முட்டையை மட்டும் சாப்பிட்டு நம்ம வந்து ஒரு எடை இழப்பு பண்ண முடியுமா? முட்டையை மட்டும் சாப்பிட்டு நம்ம பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் சரி பண்ண முடியுமான்னா கண்டிப்பாக முடியும். அது எப்படி பண்ணலாம்? அப்படி பண்ணுறதுன்னா ஒரு நாளைக்கு எத்தனை முட்டை நம்ம சாப்பிட்ணும், எத்தனை முட்டை சாப்பிட்டா நல்லது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். நான் பிவி ராஜன், ஃபிட்னஸ் அண்ட் நியூட்ரிஷன் ஸ்பெஷலிஸ்ட். நீங்கள் இப்போ தான் என் சேனலுக்கு வரீங்கன்னா தயவுசெய்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், மறக்காமல் இதுக்கு ஒரு லைக் பண்ணி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு முட்டையில் 60லேருந்து 70 கேலரிஸ் இருக்குது. ஒரு 6லேருந்து 7 கிராம் வந்து புரதம் இருக்குது. ஃபேட் வந்து ஒரு 5 கிராம் இருக்குது. இதில் வந்து ஃபைபர், அதாவது நார் சத்துன்னு சொல்கிறது எதுவுமே கிடையாது. ஓகேவா? லைட்டாக ஒரு 0.6 கிராம் வந்து சுகர் இருக்குது. இப்போ ஒரு 4லேருந்து 5 முட்டை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 280லேருந்து 350 கேலரிஸ் கிடைக்கும். ஸோ அதோடு நீங்கள் கொஞ்சம் வெஜிடபிள்ஸும் சேர்த்து நீங்கள் சாப்பிட்டுட்டிங்கன்னா காலையில் வந்து உங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தேவையான எல்லா சத்துக்களும் இந்த முட்டையிலே கிடச்சிரும். நான் ஏற்கனவே வந்து காலை உணவாக முட்டை மட்டும் சாப்பிட்றதுனால என்னென்ன பலன்கள் கிடைக்கும்னு சொல்லி ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சா இங்கே மேலே வரும், நீங்கள் பாருங்கள். ஸோ அந்த மாதிரி ஒரு சிறந்த உணவு முட்டை அப்படிங்கிறது இப்போ நீங்கள் ரெகுலராக சாப்பிட்ற மாவு சத்து உணவுகள்லேருந்து இது முற்றிலும் மாறுபடுது. ஏன்னா முட்டையில் மாவு சத்தே கிடையாது. ஸோ முட்டையில் மாவு சத்து இல்லாத ஒரே காரணத்தினால நீங்கள் எத்தனை முட்டை சாப்பிட்டாலும் உங்களுடைய இரத்த சர்க்கரை அளவு ஏறவே ஏறாது. இரத்த சர்க்கரை அளவு ஏறலை அப்படின்னாக்க உங்களுடைய இன்சுலின் லெவலும் ஏறவே ஏறாது. ஸோ ஒரு காலையில் நீங்கள் எழுந்திரிச்சு ஒரு 4 முட்டையிலேருந்து 5 முட்டை சாப்பிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய காலை உணவு கிடச்சிரும். இரத்த சர்க்கரை அளவு ஏறாது. இது வந்து அதிகமாக புரதமும் ஃபேட்டும் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஒரு முழு திருப்தியை கொடுக்கும். ஸோ இங்கே இன்சுலின் லெவல் இன்க்ரீஸ் ஆகாதனால உங்களுக்கு வந்து பசியை வந்து தூண்டாது. ஸோ பசி தூண்டாமல் இருக்கும் பொழுது மறுபடியும் ஏதாச்சும் சாப்பிட்ணுங்கிற எண்ணம் வரவே வராது. ஸோ இப்படியா நீங்கள் வந்து மதியம் வரைக்கும் ஓட்டுறீங்க அப்படின்னாக்கா மதியம் வந்து நீங்கள் எப்பயும் என்ன சாப்பிடுவீங்களோ அதை சாப்பிடுங்க. நீங்கள் சாதம் வச்சு குழம்பு 2 கூட்டு பொரியலோடு செஞ்சு ஒரு மீல் சாப்பிட்றீங்கன்னா அந்த மீலை வந்து எப்பயும் சாப்பிட்ற மாதிரி ஒரு அளவாக சாப்பிட்டீங்க அப்படின்னாக்க மறுபடியும் இரவு வந்து நீங்கள் முட்டையை சாப்பிடுங்க. இரவு வந்து முட்டையாக நீங்கள் சாப்பிடும் பொழுது எத்தனை முட்டை சாப்பிட முடியும்னா, இப்போ மதியம் வந்து நீங்கள் நல்லா ஃபுல் மீல் சாப்பிட்றீங்க அப்படிங்கிறப்போ காலையில் சாப்பிட்ட மாதிரி 5 முட்டையெல்லாம் சாப்பிட முடியாது. ஒரு 2லேருந்து 3 முட்டை தான் உங்களால் மேக்ஸிமம் சாப்பிட முடியும். ஸோ இந்த 2லேருந்து 3 முட்டை நீங்கள் சாப்பிடும் பொழுது அங்கேயும் உங்களுக்கு வந்து ஒரு அதிக புரத உணவு கிடைக்கிது. ஸோ இந்த அதிக புரத உணவு கிடைக்கிறதுனால மறுபடியும் ஈவினிங்கும் பார்த்திங்கன்னா மதியானம் உங்களுக்கு வந்து சர்க்கரை அளவு ஏறும், அதே நேரத்தில் இன்சுலின் அளவும் ஏறும். அது நேரமாக அதெல்லாம் குறைஞ்சிட்டே வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் முட்டை மட்டும் எடுக்கும் பொழுது மறுபடியும் உங்களுக்கு ரத்த சர்க்கரை அளவு ஏறவே ஏறாது. ஸோ இருக்கிறது வந்து இன்னும் குறையும். ஸோ மதியம் நீங்கள் சாப்பிட்றதுனால நைட்டு நீங்கள் மீல் சாப்பிடாமல் மதியம் மீல் சாப்பிட்றதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னாக்க, நீங்கள் மதியம் சாப்பிட்டுட்டு நீங்கள் வேலையில் இருப்பீங்க. ஸோ அப்போ வந்து உங்களுடைய பாடி வந்து மூமெண்ட்ஸ்லேயே இருக்கும். அப்போ ரத்த சர்க்கரை அளவு வந்து ஏறாமல் அதை வந்து தடுக்கும். ஸோ அதனால் நீங்கள் மதியம் வந்து ஃபுல் மீல் சாப்பிட்றதுனால உங்களுக்கு பெருசாக பாதிப்பு ஏற்படாது. ஆனால் இரவில் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இதே வந்து அதுக்கப்புறம் நீங்கள் தூங்க போயிடுவீங்க, உங்கள் ரத்த சர்க்கரை அளவு குறையாது. ஸோ நம்ம இரவு வந்து மறுபடியும் முட்டை எடுக்கிறோம். ஸோ இரவு முட்டை எடுக்கிறதுனால அங்கேயும் வந்து உங்களுக்கு ரத்த சர்க்கரை அளவு ஏறாது, இன்சுலின் லெவலும் ஏறாது. ஸோ அப்போது நீங்கள் மதியம் சாப்பிட்டது எல்லாமே பார்த்திங்கன்னா நார்மலாகி நைட்டு ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஒரு ரத்த சர்க்கரை அளவு கம்மியாகவே வச்சுருக்கோம். காலையில் மறுபடியும் நீங்கள் முட்டையை சாப்பிடும்போது மறுபடியும் ரத்த சர்க்கரை ஏறாது. ஸோ இப்படி இருக்கும்போது ஒரு நாளையில் ஒரு தரம் மட்டும் உங்களுடைய ரத்த சர்க்கரை அளவு ஏறும். அது எப்போன்னா மதியானம் சாப்பிடும் பொழுது மட்டும். ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்து உங்களுடைய உணவு பழக்க வழக்கத்தை நீங்கள் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன தான் வெயிட், இப்போ வந்து நீங்கள் ஒரு 100 கிலோ இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃபுட் பேட்டர்ன் நீங்கள் கொண்டாந்துட்டீங்க. காலையில் முட்டை, நைட்டு முட்டை, மதியம் மட்டும் சாப்பாடு, இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் கொண்டாந்துட்டிங்கன்னா உங்களுடைய எடை வந்து தன்னால் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். உங்களுடைய இரத்த சர்க்கரை வியாதி இருந்ததுன்னா, சர்க்கரை நோய் உங்களுக்கு இருந்ததுன்னா அந்த சர்க்கரை வியாதியும் வந்து இதில் சீராகும். ஆனால் இதெல்லாம் செய்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் முறையான மருத்துவ பரிசோதனை செஞ்சுருக்கணும்.
மருத்துவ பரிசோதனை செஞ்சு உங்களுடைய இரத்த சர்க்கரை அளவெல்லாம் எப்படி இருக்குது, உங்களுடைய கொலஸ்ட்ரால் லெவல்லாம் எப்படி இருக்குது, உங்களுடைய லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்டெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு தான் இந்த மாதிரி முட்டை உணவெல்லாம் எடுக்கணும். உங்களுக்கெல்லாம் எந்த ஒரு வியாதியும் இல்லைப்பா, நான் வந்து ஹெல்த்தியாக தான் இருக்கேன், ஆனால் எடை மட்டும்தான் இப்போ கூடி இருக்குது, நான் வந்து யங் ஏஜில் இருக்கேன், ஒரு 30 வயசு தான் எனக்கு ஆகுது, எனக்கு எந்த வியாதியும் இல்லை அப்படின்னாக்க தாராளமாக நீங்கள் இந்த உணவை வந்து எடுக்கலாம். காலையில் முட்டை, நைட்டு முட்டை, மதியம் சாப்பாடு, இந்த மாதிரி ஒரு பேட்டர்னுக்கு நீங்கள் வரலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சாப்பிடும்பொழுது ஒரு நாளைக்கு எத்தனை முட்டை சாப்பிட்லாம் அப்படின்னாக்கா 6 முட்டை சாப்பிட்லாம். இப்போ என்ன இங்கே ஒரு பிரச்சனைனா, நிறையா முட்டை சாப்பிட்டா பாடியில் கொலஸ்ட்ரால் ஏறிடும் அப்படின்றாங்க. பிளட் கொலஸ்ட்ரால்ங்கிறது வேறு, உடம்புல உள்ள கொழுப்புங்கிறது வேறு. நீங்கள் பிளட் கொலஸ்ட்ரால், அதாவது ரத்தத்தில் உள்ள கொலஸ்ட்ரால் வந்து முட்டை சாப்பிட்றதுனால ஏறுமானா ஏறாது. உடம்புல உள்ள கொலஸ்ட்ரால் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது கொழுப்பு இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே கரையும். ஸோ முட்டை வந்து ஒரு சிறந்த உணவு எடை இழப்புக்கு. இப்போ நாட்டுக்கோழி முட்டை சாப்பிட்றதா, பிராய்லர் கோழி முட்டை சாப்பிட்றதா அப்படின்னு சொல்லி நிறைய சந்தேகங்கள் வரும். நாட்டுக்கோழி முட்டைக்கும் பிராய்லர் கோழி முட்டைக்கும் நிறைய வித்தியாசங்கள் கிடையாது. கொஞ்சமாக நியூட்ரிஷனல் வேல்யூஸ் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னாக்கா ஒரு முட்டை நாட்டுக்கோழி முட்டை 10 ரூபா விற்கிது. ஒரு நாளைக்கு 6 முட்டை வாங்கி சாப்பிட முடியும், 7 முட்டை வாங்கி சாப்பிட முடியும்னா தாராளமாக நீங்கள் எடுக்கலாம். அப்படி இல்லையா, சாதா முட்டையை நீங்கள் வந்து பிராய்லர் கோழி முட்டையை நீங்கள் சாப்பிட்லாம். ஒரு 7 முட்டை சாப்பிட்டாலும் சரி, 8 முட்டை சாப்பிட்டாலும் சரி, காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். உங்களுடைய எடை இழப்புக்கு வந்து இது வந்து உத்தரவாதம் கொடுக்கும். இப்போ வந்து முட்டையில் வந்து ஃபைபர் இல்லைங்கிறத நான் ஒரு பாயிண்ட் சொன்னேன். ஸோ அப்போ என்ன பண்ணும், 3 வேளையும் நீங்கள் காலையிலையும் முட்டை, நைட்டும் முட்டை அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து சமயத்தில் மலச்சிக்கல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மலச்சிக்கல் நீங்கள் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா, முட்டையை வந்து வெறும் வேக வச்ச முட்டையாக சாப்பிடாம நீங்கள் அதை வந்து எப்போ பார்த்தாலும் ஒரு ஆம்லேட்டாக செஞ்சு சாப்பிட்லாம். அதில் வந்து நிறைய காய்கறிகளும் போட்டு அதோட கலந்து சாப்பிடும் பொழுது அதில் உள்ள ஃபைபர்ஸ் எல்லாமே உங்கள் மலச்சிக்கலை வந்து தடுக்கும். ஸோ எனக்கு முட்டை சாப்பிட்டா ஏப்பம் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த முட்டை சாப்பிட்டா ஏப்பம் வர்றதுங்கிறது நார்மலாக வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2-3 நாளைக்கு உங்களுக்கு இருக்கும். நீங்கள் அதை வந்து சரி பண்ணுறதுக்கு எலுமிச்சை பழ சாரோட கொஞ்சம் உப்பு போட்டு நீங்கள் குடிச்சிங்கன்னா இந்த ஏப்பம் வர்றது உங்களுக்கு குறையும். ஸோ நீங்கள் எந்த ஜங்க் ஃபுட்டுமே சாப்பிடாம இந்த மாதிரி ஒரு ஃபுட் பேட்டர்னுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக எடை இழப்பு ஏற்படும். எப்படி ஏற்படும்னா, ஒரு 3 மாதத்தில் 10 கிலோ வரைக்கும் வெயிட்டை வந்து குறைக்க முடியும். இதோடு நீங்கள் வந்து மினிமம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், ஒரு நடைப்பயிற்சி மட்டும் ஒரு நாளைக்கு 5000 ஸ்டெப் வந்து நடைப்பயிற்சி மேற்கொள்ளணும். இதை பண்ணிட்டீங்கனாலே போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முட்டையை மட்டும் சாப்பிட்டு எப்படி எடை இழப்பு ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறத நான் வந்து இந்த வீடியோவில் விரிவாக சொல்லியிருக்கேன். இதில் ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க, நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நான் உருப்படியாக ஏதாச்சும் தகவல் கொடுத்துருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு முக்கியமான வீடியோவில் சந்திப்போம். மிக்க நன்றி.